தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இது ஒரு திருக்குறள். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நெருப்புனால் சுட்ட புண்ணு கூட உடனே ஆயிடும். ஆனால் ஒரு வாயால் நாக்க சுழட்டி ஒரு வார்த்தை பேசி அவங்கள காயப்படுத்திட்ட அப்படின்னா அதற்குண்டான வடு எப்பயுமே மாறாது. அது அப்படியே மனசில் ஆழமாக பதிச்சிடுவோம் அப்படிங்கிறாங்க. புறையோடி போயிடும். அது மாதிரி யாரையுமே ஒரு வார்த்தை ஒரு சொல்கிறதுக்கு முந்தி 4 தடவை 1,00,000 தடவை யோசிங்க. யோசிக்காமல் பேசிட்டீங்க அப்படின்னா அவங்க நமக்கு இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு வார்த்தை பேசுகிற வரைக்கும் தான் அந்த வார்த்தைக்கு நீ எஜமானாக இருக்க முடியும். அந்த வார்த்தை வெளியே வந்துருச்சு அப்படின்னா அந்த வார்த்தை உனக்கு எஜமானம் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எப்பயுமே ஒருத்தரை பேசுகிறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிங்க. ஆனால் பேசுனதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட யோசிக்காதீங்க. அதாவது உங்களால் தாங்கவே முடியல, ஒவ்வொரு தடையும் நம்மளை காயப்படுத்திட்டே இருக்காங்க அப்படிங்கும்போது பேசுங்க. ஆனால் மிச்ச நேரங்களில் மௌனம்னு ஒரு இது இருக்குது. அதாவது அமைதியாக போயிட்டோம்னா அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது. பேசிகிட்டே இருக்கவன் நிறைய பேர் இருப்பான், ஆனால் பேசாமையே கொள்றவன் நிறைய பேர். அதில் என் புருஷன் 2வது ரகம். பேசாமையே கொள்ளுவார். என்ன யோசிக்கிறாரு அப்படின்னே தெரியாது. நான் லொடன்னு பேசுவேன். அவரை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் கொஞ்சமாக மௌனமாக ஆக ஆரம்பித்தேன். அதாவது எல்லாமே பேசிட்டா அந்த நிமிஷத்தோடு முடிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. அது எவ்வளோ காயங்களை கொடுக்கும், எவ்வளோ வேதனையை கொடுக்கும் அப்படிங்கிறத பேசுனதுக்கு அப்புறம் தான் நாம் ஒவ்வொரு தடவையும் உணர்வோம். அதனால் எப்பயுமே ஒருத்தரை பேசுகிறதுக்கு முன்னாடி யோசித்து பேசுங்க. பேசுனதுக்கப்புறம் யோசிக்காதீங்க.